வணக்கம் டாக்டர் ரஜாவாட்டுக்கு வரவேற்கின்றேன். கடந்த ஒரு 10 நாட்களில் பார்த்தீங்கன்னா தினமும் நிறைய பேர் ஆசனவாய் எரிச்சல்னு வராங்க, மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஆகுது, புதுசாக வராங்க. இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஆசனவாய் பிரச்சனை உள்ளவர்கள் தான். ஹெமராய்ட்ஸ் இருக்குது, வீக்காக இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, அதீதமான எரிச்சல், மோஷன் போக முடியல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டோடு வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அதிகமான வெயில்னால மூளைச்சூடு வரக்கூடியது தான். இந்த மூளைச்சூடுக்கு ஒரு சூப்பரான எளிமையான தீர்வு இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம ஒரு சில இயற்கை மூலிகை மருந்துகளோ ஹோம் ரெமெடி இதெல்லாம் சொல்லும் பொழுது இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு கிடைக்கல பக்கத்தில் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி கிடைக்காதவங்களுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், ஒரு வெப்சைட் லிங்க், indianoish.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட். அதில் நிறைய சித்த ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் நிறைய சப்ளிமெண்ட்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இயற்கையான சோப், ஷாம்பு, ஆயில், அந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், மூலிகை பொடிகள், சிங்கிள் ஹர்ப்ஸ் அப்படிங்கிற மூலிகை, ஏன்னா நம்ம நிறைய மூலிகை சம்மந்தமான வீடியோக்கள் போட்டோம். அந்த மூலிகை பொடிகள், மூலிகை ஜூஸ் போன்றவையெல்லாம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்க முடியும். நீங்கள் டோர் டெலிவரியோ ஆன்லைனில் நீங்கள் வாங்க முடியும். லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ஆசனவாய் எரிச்சல் அப்படிங்கிறது 2 முக்கியமான காரணால் வருது. நம்பர் 1, தொடர்ச்சியான கான்ஸ்டிபேஷன். மலச்சிக்கல்லே இருந்தாங்கன்னா அழுத்தி மோஷன் போகிறதுனால மலம் ஆசனவாயோட உள் சுவரில் காயங்களையோ வீக்கத்தையோ வெடிப்புகளையோ உண்டாக்கலாம். 2வது, உடல் வெப்பம். எனக்கு மலச்சிக்கல்லாம் இல்லை, எனக்கு ஃப்ரீயாக மோஷன் போகுது, ஆனாலும் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு வர்றதான் இந்த ரீசெண்ட் டேஸில் நிறைய பார்க்குறேன். அதுக்கு முக்கியமான காரணம் அதிகமான உடல் சூடு, வெயில் ரொம்ப அடிக்குது, டீஹைட்ரேஷன் ஆகுது, சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லை, நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கொள்கிறது இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டு, வேலை செய்கிறவங்க, வெளியில் போய் சாப்பிட்றவங்க, கான்ஸ்டிபேஷன் வந்துடுது. ஸோ இதுக்கு ஒரு அருமையான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துத்தி இலை. இது கீரையாக நம்ம சமைச்சு துடைச்சா சாப்பிட்றதில்ல யாரும். ஆனால் துத்தி அப்படிங்கிறது ஆசனவாய் ஆரோக்கியத்திற்கு மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. நிறைய முறைகளில் இதை பயன்படுத்த முடியும். துத்தி இலை நீர்ப்பாங்கான இடங்களில், சாலை ஓரங்களில் இயல்பாகவே முளைத்து வளரக்கூடிய ஒரு செடி. ஸோ இந்த துத்தி இலை எப்படி பயன்படுத்துறது? வீட்டு பக்கத்துலேயே எனக்கு செடி இருக்குது சார், ஆனால் எப்படி பயன்படுத்துன்னு தெரியல அப்படின்னா, ஒரு 2-3 துத்தி இலைகள் எடுத்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு 20-30 மில்லி அளவிற்கு உள்ள குடிச்சிட்டு வரலாம். காலை இரவு 2 வேளை ஒரு 7 நாட்கள் குடித்தாலே ஆசனவாய் எரிச்சல், குறிப்பாக ப்ளீடிங்கை நல்லா அரெஸ்ட் பண்ணும். போய் உட்காந்தோடனே ட்ராப்பாக கத்தியில் வெட்டின மாதிரி சொட்டாக பிளட் வருது அப்படின்னு வருவாங்க. அது ஆனல் ஃபிஷர், உள்ள கீரல் விழுந்துருச்சு. அந்த கீரல் தான் நாளுக்கு நாள் வெடிப்பாக ஃபார்ம் ஆகி ஃபிஷர் கவனிக்காமட்டோம்னா ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆகுது. ஸோ இந்த துத்தி இலை ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். அதில் துத்தி இலை எடுத்து ஒரு 2 துத்தி இலை ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயில் லேசாக வதக்கிட்டு மைய அரைத்து அதை உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இதே விளக்கெண்ணெயில் வதக்கின துத்தி இலையை அரைச்சி ஆசனவாய் பகுதியில் ஆயின்மெண்ட் மாதிரி அப்ளை பண்ணவும் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய பண்ணி நிறைய பேர் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஏற்கனவே நம்ம சில வருடங்களுக்கு முன்னாடி இதை பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோட கமெண்ட்டில் நிறைய பேர் அதில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். அதேமாரி துத்தி இலை பொடியாகவும் பயன்படுத்தலாம். எனக்கு துத்தி செடியாக கிடைச்சாலும் எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் துத்தி இலை பொடி கடைகளில் சித்த ஆயுர்வேத மருந்து கடைகளில் வாங்கி பொடியாக எடுத்துகிட்டு வரலாம். இதை காட்டில் என்ன எளிமையான ஒரு வழி என்ன அப்படின்னா, துத்தி இலை ஜூஸாகவே மருந்து கடைகளில் கிடைக்குது. இதை டெய்லி ஒரு 20 மில்லி அளவிற்கு ஒரு 100 மில்லி தண்ணியில் கலந்து காலை இரவு உணவுக்கு பின் குடிச்சிட்டு வாங்க. ஜூஸாக குடிக்கும்போது அதை ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறனால உணவுக்கு பின் எடுத்துகிட்டு வாங்க. இந்த துத்தி இலை ஜூஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் 240 ரூபான்னு நினைக்கிறேன் MRP. நீங்கள் லிங்க்கில் டைரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம், உங்கள் வீட்டுக்கே அதை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதெல்லாம் துத்தியினுடைய நிறைய பயன்பாடுகள். அதேமாதிரி துத்தி இலை ப்ராப்பராக துத்தி இலை ஜூஸோ இல்லை துத்தி இலையோ பயன்பாட்டில் வச்சுக்கிறவங்களுக்கு குடல் புழுக்கள் அதிகமாக வர்றதில்லை. ஏன்னா அது நல்ல ஒரு ஆன்டி ஹெல்மந்திக்குது. அதே மாதிரி டயரியல் டிசீஸ் இருக்குது. டயரியல் டிசீஸ்னால் அப்பப்போ கொஞ்சம் காரம் சாப்பிட்டா கூட 4 டைம் 5 டைம் எனக்கு மோஷன் போயிடும் அப்படிங்கிறவங்க துத்தி இலை ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் அவ்வப்போது. ஒயிட் டிஸ்சார்ஜ், பெண்கள் வெள்ளைப்படுதல்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் துத்தி இலை ஜூஸ் ஒரு 1 to 2 months கூட ரெகுலராக டெய்லி ஒரு 30 மில்லி அளவிற்கு காலை இரவு எடுத்துகிட்டு வரலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆன்டி லிக்கோரிக் எஃபெக்ட், அதாவது வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்தக்கூடியது, ரத்த சுத்தியாக செயல்படக்கூடியது. நிறைய பிளட் பியூரிஃபையர் தெரப்பியில் துத்தி சேர்க்குறாங்க. எனவே ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, அரிப்பு இருக்கிறவர்கள், குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் வேர்வைனால் ஏற்படக்கூடிய டெர்மடைட்டிஸ், இதுக்கெல்லாம் துத்தி அருமையான ஒரு மருந்து, ரத்த சுத்தியை பயன்படுது. எனவே இந்த துத்தி இலை ஜூஸ் வாங்கி ஒரு 30 மில்லி, அதிலே அளவு மூடி இருக்கும், ஒரு 30 மில்லி அளவிற்கு 100 மில்லி தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். என்ன பத்தியம், இந்த துத்தி இலை குடிக்கும்போது ஏதாவது பத்தியம் இருக்கணுமானா அசைவம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் எதுக்காகனா அந்த ஆசனவாய்க்காக தான் நீங்கள் அதை எடுக்கிறீங்க, ஆசனவாய் நலனுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். அப்படின்னும் போது அசைவம் தவிர்த்தோம்னா தான் கான்ஸ்டிபேஷனோ அல்லது மழை இறுக்கம் ஏற்படாமல் இருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். காரம் ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் சைவ உணவுகள், சாத்வீகமான உணவுகள், புளிப்பு காரம் குறைவான அளவு உள்ள உணவுகளை எடுத்துட்டு
தவிர்த்துட்டு நிறைய பழங்கள், காய்கறிகள், தண்ணி நிறைய குடிக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆசனவாய் எரிச்சல், ஃபிஷர், ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ் வர்றது, ஃபிஸ்டுலா வர்றது இதெல்லாம் தடுக்க முடியும். எனவே ஆரம்பத்திலே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு கவனம் ஆசனவாய் பக்கம் போகிற அளவுக்கு பிரச்சனை வருதுன்னா ஆரம்பத்திலே இந்த மாதிரி இயற்கை மருந்துகளாக இயற்கை முறையில் நீங்கள் அதை உணவாகவே கொண்டு போனீங்க அப்படின்னா நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எங்கள் டாக்டர்கிட்ட வர்றதுக்கோ அல்லது ஒரு ஸ்கேன் அது இது அந்த மாதிரிலாம் போகாமல் தவிர்த்து கொள்றதுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துத்திய ஆசனவாய் நலனுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஆசனவாய் நோய்கள் சம்மந்தமான வீடியோக்களும் பதிவிட்டுருக்குறோம். அந்த லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.